குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் திவ்யா கமலக்கண்ணன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் டீட்டெயிலோட கொஷின் உங்களுக்கு தெரியும். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். வேர்ல்டு வார் ஒன்னுக்கான காசஸ் என்ன, காரணங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த கொஷினு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு சார்ட், ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்குது இல்லையா, இதில் சில பிக்சர்ஸ் அதன் மூலமாக நான் இதில் என்ன இருக்குது அப்படின்ற கண்டென்ட்டை சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம கைடில் போய்ட்டு கொஷினையும் சைமல்டேனியஸாக நம்ம பார்க்கலாம், ஆன்சர் செய்யும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள், யூரோப்பியன் அலைன்ஸ் அண்டு கவுண்டர் அலைன்ஸ். யூரோப்பியன் அலைன்ஸ் அப்படின்றது ஐரோப்பிய நாடுகள் ஒன்றா கூட்டணி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு எதிரான என்னென்ன கூட்டணிகள்லாம் இருந்துச்சு, அதாவது ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், ரெண்டு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு நடக்கிற சண்டையோட ஸ்டார்டிங் தான் இந்த வேர்ல்டு வார் ஒன். ஓகேங்களா. 1990, அதாவது 1900 என்ன ஆச்சு அப்படின்னா, பவர்ஃபுல்லான 5 கண்ட்ரீஸ் அவங்க தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க, 2 குரூப்பாக பிரிஞ்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு குரூப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கரி, இட்டாலி, அவங்க 3 பேரும் ஒரு குரூப்பாகவும், ஃப்ரான்ஸு, ரஷ்யா இவங்க 2 பேரும் ஒரு குரூப்பாகவும் பிரிஞ்சிருந்தாங்க. சரிங்களா. இப்போ இவங்க 3 பேரும் ஒரு குரூப்பு, இவங்க 2 பேரும் ஒரு குரூப்பு. இவங்க தான் யூரோப்பியன் அலையன்ஸ், கவுண்டர் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இப்போ 1982 என்ன பண்ணாங்க, ட்ரிப்பிள் அலையன்ஸு இவங்க 3 கண்ட்ரீஸும் சைன் பண்ணிக்கிட்டாங்க. அலையன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது, நம்ம 3 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. எப்போனா 1882. ஓகேங்களா. அடுத்தது இங்கிலாந்து. இப்போ இவங்க 2 பேரும் ஒரு பெரிய குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஆனால் இங்கிலாந்து மட்டும் எப்படி இருந்துச்சுன்னா தனியாக இருந்தாங்க. அந்த இங்கிலாந்து தனியாக இருந்ததுனால அவங்க யார் கூடயாவது ஜாயின் ஆகிக்கலாம், இன்னும் இந்த குரூப் இல்லைனா இந்த குரூப்போட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து ஜெர்மனிக்கிட்ட போயிட்டு ஒரு அப்ரோச் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு 2 டைம்ஸ் அப்ரோச் பண்ணி பார்க்குறாங்க அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக இங்கிலாந்து. ஆனாலும் அந்த முயற்சி வீணாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்து அப்படியே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் ஜப்பானும் ஆல்ரெடி அப்போஸ் கண்ட்ரீஸ். சரிங்களா. ஃபஸ்ட்டு ரஷ்யாவும் ஜப்பானும் ஆல்ரெடி அப்போஸ் கண்ட்ரீஸ் அப்படின்றதுனால ஜப்பான் என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்து கூட ஒரு நட்புறவு வச்சுக்கிறாங்க. இங்கிலாண்டும் ஜப்பானும் சேர்ந்து ஒரு ஆங்கிலோ ஜப்பானீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலைன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. கூட்டணி, அலைன்ஸ்னால் கூட்டணி, 2 பேரும் கூடியிருந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிறது, நட்பு நாடாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க பண்ணும்போது ஜப்பான் டைரெக்டாக இந்த குரூப்பில் போய் சேர முடியல அப்படின்னாலும், ஜப்பான் என்ன பண்ணுறாங்க, இங்கிலாண்டோட அலைன்ஸ் வச்சுருக்கிறதுனால ஆங்கிலோ ஜப்பானீஸ் அலைன்ஸ் மூலமாக ஃப்ரான்ஸ் கூட ஒன்றா சேர்ந்துடுறாங்க. சரிங்களா. இப்போ ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரிப்பிள் என்டிட்டி ஒரு 3 பேர் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு உருவாகுது இவங்களுக்குள்ளேயும். ஆல்ரெடி இவங்க 3 கண்ட்ரீஸ் ஒரு குரூப்பாக இருக்காங்களா, இவங்க 2 கண்ட்ரீஸ் மட்டும்தானே இருந்தாங்க. இப்போ ஒரு 3 கண்ட்ரீஸ் ஒன்றா சேர்ந்து ட்ரிப்பிள் என்டிட்டி உருவாக்குறாங்க. அவங்க தான் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, பிரிட்டன். இங்கே இங்கிலாந்து அப்படின்னு சொன்னோம், இங்கே பிரிட்டன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டீட்டெயில்லையே நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்க வேண்டிய, மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நேம்ஸ், கண்ட்ரியோட நேம்ஸு, அந்த கண்ட்ரியோட அனதர் நேம்ஸையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பிரிட்டன்னாலும் இங்கிலாந்துனாலும் யூகேனாலும் இங்கிலீஷ்னாலும் ஒன்று தான். சரிங்களா. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் நம்ம பிரிட்டன் சொல்கிறோமோ, எங்கெல்லாம் இங்கிலாந்து சொல்கிறோமோ, யூகே, இங்கிலீஷ் எல்லாமே ஒன்று தான். சரிங்களா. இந்த 4 நேமும் மாற்றி 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 ஹிஸ்ட்ரியில் கொடுத்து உங்கள நல்லா குழப்புவாங்க. நீங்கள் நல்லா இது கான்ஃபிடெண்ட்டாக இருந்துக்கோங்க. எந்த பேர் சொன்னாலும் எல்லாருமே அதே கண்ட்ரி தான் அப்படின்றத நீங்கள் நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. சரியா. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு, நம்ம டீட்டெயிலோட ஃபஸ்ட்டு பார்ட். இதை நம்ம அடுத்தது போய் கைடில் பார்ப்போம். அடுத்த பாட்டை பார்ப்போம். வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம் அப்படின்னா தேசப்பற்று, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இருக்கிற தேசப்பற்றோட தாக்கத்தினாலையும் வேர்ல்டு வார் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன கண்ட்ரிஸ் கேட்டிங்கன்னா, ஜெர்மனி ஸ்குல்தூர், ஜெர்மனியோட ஆரவாரமான நாட்டுப்பற்று, ஜெர்மனி ரொம்ப ஆரவாரமாக நாட்டுப்பற்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கிலாந்தோட ஜிங்கோயிசம், தீவிரமான நாட்டுப்பற்று வச்சுருந்தாங்க இங்கிலாந்து மக்கள்.
ஃப்ரான்ஸ் சூவனிசம், வெறி கொண்ட நாட்டுப்பற்று. ஃப்ரான்ஸ் வந்து வெறி கொண்ட நாட்டுப்பற்று வச்சுருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த 3 கண்ட்ரீஸோட நேஷ்னலிசம், அவங்க வந்து தீவிரமான நாட்டுப்பற்று வச்சிருக்கிறதுனாலையும் பல சண்டைகள் ஏற்பட்டது. அதுதான் வந்து இப்போ அண்டை நாடுகளோட வந்து கவுண்டர் கண்ட்ரீஸோட வந்து அவங்க போர் புரிய காரணமாக இருந்தது. அதுதான் வேர்ல்டு வார் 1க்கு பின்னாடி ஒரு காரணமாக ஆகப் போகுதுன்றதை இப்போ சொல்கிறோம். அடுத்தது அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஓகேவா? ஜெர்மனில் இருந்த கெய்சர் வில்லியம் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பரர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஜெர்மன் பி த லீடர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னார். ஜெர்மன் தான் வந்து வேர்ல்டுக்கே லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட நாட்டுப்பற்று மூலமாக ஜெர்மன் தான் வேர்ல்டுக்கே வந்து லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். இப்போது ஆல்ரெடி பிரிட்டன், இங்கிலாந்து இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலாந்து தான் வந்து கடலை வந்து தனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கப்பற்படையும் வந்து வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு பேர் கொண்ட கப்பற்படையை வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக ஜெர்மன் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் பயங்கரமான கப்பற்படை விரிவாக்கத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க பண்ணுறத பார்த்து பிரிட்டன் வந்து பயந்துட்டாங்க. இவங்க நமக்கு எதிராக தான் வந்து கப்பற்படையை விரிவாக்கம் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளும் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன், பிரிட்டன் 2 பேருமே வந்து பயங்கரமாக எதிர்த்து போரிடுறாங்க. போர் அப்படின்றத விட சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ இவங்களும் கப்பற்படையை விரிவாக்கம் பண்ணுறாங்க, இவங்களும் கப்பற்படையை விரிவாக்கம் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ போயிட்டு இதை நம்ம டீட்டெயிலில் இந்த ஒரு 3 பாயிண்ட்டையும் டீட்டெயிலில் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் இப்போ வச்சுருக்கிறது சேவியர் கைடு. சேவியர் கைடில் இப்போ நான் சொன்ன அத்தனை கண்டென்ட்டையும் நான் இப்போ சொல்ல போகிறேன் இங்கே. ஃபர்ஸ்ட் ஒன், யூரோப்பியன் அலைன்ஸ் அண்ட் கவுண்டர் அலைன்ஸ். த சென்ட்ரல் பவர்ஸ் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி அண்ட் இட்டாலி அண்டர் பிஸ்மார்க் ஃபார்ம்டு த ட்ரிப்பிள் அலைன்ஸ் இன் 1882. 1882ல் என்ன பண்ணுறாங்க, ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி, இட்டாலி 3 பேரும் வந்து ட்ரிப்பிள் அலைன்ஸ் வச்சுட்டாங்கன்னு இப்போ தானே நம்ம பார்த்தோம். அந்த கதையை அதுக்காக தான் சொல்லிவிட்டு நான் இங்கே வரேன். சரிங்களா? த ஆங்கிலோ ஜப்பானீஸ் அலைன்ஸ் ப்ராம்ப்டட் ஃப்ரான்ஸ் டு சீக் அன் அலைன்ஸ் வித் பிரிட்டன் விச் ரிசல்டட் இன் த என்டிட்டி கார்டியல். ஓகேங்களா? ஆங்கிலோ ஜப்பானீஸ், ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆல்ரெடி பகை இருந்ததுனால ஆங்கிலோ ஜப்பானீஸ் அலைன்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஜப்பான் ஃப்ரான்ஸை வந்து ரீச் பண்ணுறாங்க. டு சீக் அலைன்ஸ் வித் பிரிட்டனும் வந்து பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜப்பான் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு என்டிட்டி கார்டியல் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பும் வந்து வச்சுக்கிறாங்க. பிரிட்டன் ரீச்டு அன் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா அண்டு ஃபார்ம்டு ட்ரிப்பிள் என்டிட்டி. பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா கூட ஒரு அக்ரிமெண்ட் வச்சுட்டு ட்ரிப்பிள் என்டிட்டி உருவாகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, ரஷ்யா 3 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. நம்ம இந்த சார்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஸ்டோரியை தான் இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்தது வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம். இப்போ நம்ம சார்ட்டில் பார்த்தது தான். இங்கிலாந்தோட ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸோட சுவனிசம், ஜெர்மனிஸ் குல்தூர் வேர் மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம் விச் கான்ட்ரிபியூட்டட் டு த அவுட் பிரேக் ஆஃப் தி வார் மூண்டுறதுக்கு என்னென்னலாம் காரணமாக இருந்துச்சு. 3 முக்கியமான நாடுகளோட தீவிர தேசப்பற்று வேர்ல்டு வார் 1க்கு பெரிய காரணமாக இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரரை பற்றி நம்ம இங்கே படித்தோம் பார்த்தீங்களா. ஜெர்மன் தான் வந்து லீடர் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் கப்பற்படையை விரிவாக்கம் பண்ணாங்கல்ல, ஜெர்மனும் பிரிட்டனும் மாற்றி போரிட்டுக்கிட்டாங்க, அதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்க விரிவாக்கம் பண்ணி. அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். எம்பரர் கெய்சர் வில்லியம் டூ ஆஃப் ஜெர்மனி ப்ரொக்ளைம்டு தட் ஜெர்மனி வுட் பி த லீடர் ஆஃப் த வேர்ல்டு. ஜெர்மனி தான் வேர்ல்டோடையே லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெய்சர் வில்லியம் சொல்கிறாரு. நெப்போலியன்ஸ் டிஃபீட்டட் ட்ராவல்ஹர் with Germany's aggressive diplomacy and rapid building of naval bases convinced Britain that a German navy could be directed only against her. அதாவது நெப்போலியன்ஸ் டிஃபீட்டட் ட்ராவல்ஹர் வித் ஜெர்மனிஸ் அக்ரெசிவ் டிப்ளமசி. ஜெர்மனி ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நெப்போலியன்ற ஒரு எம்பரரை வந்து தோற்கடிச்சிருந்தாங்க. அவர் வந்து அண்டு ரேப்பிட் பில்டிங் ஆஃப் நேவல் பேசிஸ் தோற்கடித்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஜெர்மனி கப்பற்படையும் வந்து அதிகமாக வந்து விரிவாக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பிரிட்டன் என்ன பண்ணாங்க, ஜெர்மன் நேவி குட் பி டைரக்டட் ஒன்லி அகெயின்ஸ்ட் ஹர்.
அதாவது பிரிட்டன் நேவி நமக்கு எதிராக தான் ஜெர்மனி வந்து கப்பற்படையை விரிவாக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனும் வந்து அவங்களும் வந்து கப்பற்படையை விரிவாக்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் உள்ளதை இங்கே பார்க்கலாம் நம்ம. ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஹாஸ்டிலிட்டினா பகை. ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் என்ன பகை அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஆல்ரெடி வந்து 2 பேருக்கும் பகை நாடுகளாக இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்பட்ட ஒரு போட்டியில் தாக்குதலில் அவங்க ஃப்ரான்ஸ் வந்து அல்சாக் லொரைன் அப்படின்ற அவங்களோட சில ரீஜன்ஸை வந்து ஜெர்மனிகிட்ட இழந்துட்டாங்க. அது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. என்ன காரணம்னா, ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் சண்டை மூள்றதுக்கு வந்து அது ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. அடுத்தது ஜெர்மனி இன்டர்ஃபரன்ஸ் இன் மொராக்கோ அப்படின்ற ஒரு ரீஜனில் ஜெர்மனி தலையிட்டதும் வந்து ஃப்ரான்ஸுக்கு பிடிக்கலை. அதனால் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் வித் ஃப்ரான்ஸ் ஓவர் மொராக்கோ வாஸ் நாட் கன்சென்டட் பை ஜெர்மனி. பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட், அதாவது பிரிட்டிஷ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க ஃப்ரான்ஸ் ஓவர் மொராக்கோ பகுதியை வந்து ஃப்ரான்ஸ்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக பிரிட்டிஷ் ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஜெர்மனி ஏற்றுக்கலை அப்படின்றதும் ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் சண்டை ஏற்பட காரணமாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். அடுத்தது இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் தி பால்கன்ஸ் பால்கன்றது ஒரு பகுதி, ஒரு ரீஜன். அந்த ரீஜனில் என்ன பண்ணாங்க, 1908 யங் டர்க் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, டர்க் அப்படின்னா துருக்கியர்கள்னு சொல்லுவாங்க தமிழில். டர்க் ரெவல்யூஷன் மீன்ஸ் புரட்சி. துருக்கிய இளைஞர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, புரட்சியை மேற்கொண்டாங்க. அந்த புரட்சியில் என்ன நடந்துச்சு, இப்போ இவங்களுக்குள்ளே இப்போ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போது அப்படின்னா 1908 வந்து சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சண்டையை காரணமாக வச்சு ரஷ்யாவும் ஆஸ்திரியாவும் அவங்களுக்கு சாதகமான சில சூழல்களை அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அப்போ ரஷ்யா என்ன பண்ணாங்க, ரஷ்யாவுக்கு என்ன அதனால் அப்போ இது கிடச்சிது, பெனிஃபிட் கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து ஃப்ரீடம் டு மூவ் தேர் வார்ஷிப்ஸ், அதாவது அவங்களோட போர்க்கப்பல்களை மெடிட்டரேனியன் சி அதாவது மத்திய தரைக்கடலில் சுதந்திரமாக அவங்க வந்து போக விடலாம் அப்படின்ற இதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பர்மிஷனை வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆஸ்திரியா என்ன பண்ணாங்கன்னா, போஸ்னியா ஹெர்சிகோவினா அப்படின்ற 2 பகுதிகளை தான் கூட இணைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எப்போது இதெல்லாம் நடக்குதுன்னா 1908 யங் டர்க் ரெவல்யூஷன் அப்போது இது நடக்குது. இப்போ இவங்க இந்த 2 பகுதிகளையும் இவங்க தனக்குள்ளே இணைச்சிக்கிறதுனால செர்பியா அப்படின்ற நாட்டுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் பகை வருது. இவங்களை வந்து இந்த போஸ்னியா ஹெர்சிகோவினாவை ஆஸ்திரியா இணைச்சிக்கிறதுனால யார் வந்து ஆஸ்திரியாவோட போட்டி போடுறாங்க, செர்பியா வந்து இதை எதிர்த்து போரிடுறாங்க. அப்போ ஆஸ்திரியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே யார் கை கொடுக்குறாங்கன்னா, ஜெர்மனி வந்து கை கொடுக்குறாங்க ஆஸ்திரியாவுக்கு. நான் துணையாக இருப்பேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கரி, இட்டாலி 3 பேரும் வந்து ஒருத்தவங்க கூட்டணியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க, அலைன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதனால் ஆஸ்திரியாவுக்கு ஜெர்மனி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? இதை வந்து இப்போ பார்த்துருவோம், நம்ம டீட்டெயிலில் பார்த்துடலாம். ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி ஓல்டு ரிவால்ஸ். ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்கனவேயும் வந்து பகை இருந்தது. பிட்டர் மெமரிஸ் ஆஃப் டிஃபீட் ஆஃப் 1871 அண்ட் லாஸ் ஆஃப் அல்சாக் அண்ட் லொரைன் டு ஜெர்மனி ரேங்கிள்டு இன் தி மைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச். அதாவது ஃப்ரான்ஸ் வந்து அல்சாக் லொரைன் அப்படின்னு 2 பகுதிகளை ஜெர்மனிக்கிட்ட இழந்திருந்த ஒரு பிட்டர் மெமரி வந்து அவங்களோட பகையை வந்து நமக்கு சொல்லுது. ஜெர்மன் இன்டர்ஃபரன்ஸ் இன் மொராக்கோ ஆடட் டு த பிட்டர்னஸ். அதாவது ஜெர்மன் வந்து மொராக்கோ பகுதியில் தலையிட்டது கூட இன்னும் வந்து பிட்டர்னஸ்க்கு இன்னொரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிட்டர்னஸ்னால் வெறுப்பு. ஓகேங்களா? த பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் வித் ஃப்ரான்ஸ் ஓவர் மொராக்கோ வாஸ் நாட் கன்சென்டட் பை ஜெர்மனி. அதாவது பிரிட்டிஷ்னாலே என்ன நம்ம சொல்லியிருந்தோம், இங்கிலாந்து அப்படின்னு சொல்லியிருந்தோமா. பிரிட்டிஷ்
பிரிட்டன், இங்கிலாந்து, இங்கிலீஷ் எல்லாமே ஒன்று தான். பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் வித் ஃப்ரான்ஸ். பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருந்தாங்க மொராக்கோ பகுதிகளை அவங்கக்கிட்ட இணைச்சிக்கிறதா. அந்த அக்ரிமெண்ட்டை ஜெர்மனி வந்து அப்போஸ் பண்ணுறதும் கூட ஆஸ் தே டிமாண்டட் an international conference to decide on the future of மொராக்கோ. ஜெர்மனி வந்து அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஒத்துக்கலை அப்படின்றதும் வந்து ஒரு பகையை வந்து ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் ஏற்பட்டுச்சு. அண்ட் தே டிமாண்டட் an international conference to decide on the future of மொராக்கோ. அப்போ மொராக்கோவோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் உலக மாநாடு, கான்ஃபரன்ஸ்னால் மாநாடை வந்து அப்போது திரட்டியிருக்காங்க. சரிங்களா. இந்த மாதிரி பல பகுதிகளில் வந்து சண்டை நடக்கிறது தான் வேர்ல்டு வார் ஒன்றுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அடுத்தது இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் தி பால்கன்ஸ். இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் வந்து என்னென்ன நடந்துச்சு இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. 1908 வித் த யங் டர்க் ரெவல்யூஷன் ஆஃப் 1908 ஆஸ்திரியா அண்ட் ரஷ்யா ரெஸ்யூம்டு தர் ஆக்டிவிட்டீஸ் இன் த பால்கன்ஸ். 1908 யங் டர்க் ரெவல்யூஷன் அப்போ ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் தனக்கு சாதகமான சூழலை உருவாக்கிக்கிறாங்க. ஆஸ்திரியா என்ன பண்ணுறாங்க, ஆஸ்திரியா அனௌன்ஸ் த அனெக்ஷன் ஆஃப் போஸ்னியா அண்டு ஹெர்சிகோவினா. போஸ்னியாவையும் ஹெர்சிகோவினாவையும் தானை வந்து இணைச்சிக்கிறதா ஆஸ்திரியா சொல்கிறாங்க. ஆஸ்திரியாஸ் ஆக்ஷன் அரௌஸ்டு இன்டென்ஸ் அப்போசிஷன் ஃப்ரம் செர்பியா. இந்த மாதிரி ஆஸ்திரியா இணைச்சிக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனேவே செர்பியா வந்து அதை அப்போஸ் பண்ணுறாங்க. செர்பியான்ற கண்ட்ரி வந்து ஆஸ்திரியாவை அப்போஸ் பண்ணுது. ஜெர்மனி ஃபர்ம்லி சப்போர்ட்டட் ஆஸ்திரியா. ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, அப்போது ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. த enmity between ஆஸ்திரியா அண்ட் செர்பியா லெட் டு த அவுட் பிரேக் ஆஃப் வார் இன் 1914. இந்த ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் நடக்கிற இந்த வார், இந்த சண்டை வந்து ஒரு போருக்கு முக்கியமான காரணமாக ஏற்பட்டிருக்கு. அடுத்தது பால்கன் வார்ஸ். பால்கன் வார்ஸ் பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். பால்கன் வார்ஸ். ஓகே, பால்கன் வார்ஸ் அப்படின்னா என்னென்னா, பால்கன் அப்படின்ற ஒரு பகுதியில் என்ன நடந்துச்சு, அங்கே ஒரு சண்டை நடக்குது. ஹிஸ்ட்ரினாலே வந்து ஃபைட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியான கார்ட்டூன்ஸை பிக்சர்ஸை வச்சு பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ஓகேங்களா. இப்போது டர்க் எம்பையர், ஒட்டமன் எம்பையர் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. தமிழில் துருக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்க்ஸ்னால் துருக்கியர்கள்னு சொல்லுவாங்க. டர்க் எம்பையர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட நாட்டில் டர்க்கிஷ் இல்லாத பீப்புளும் வந்து இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சதும் டர்க்கிஷ் இல்லாத பீப்புளோட அவங்க வந்து போரிடுறாங்க. டர்க்ஸ்க்கும் யாருக்கும் வந்து இப்போ சண்டை நடக்குது. தேர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ். அவங்க நாட்டிலே இருந்துக்கிட்டு வேறு நேஷ்னாலிட்டியில் இருக்கிற மக்களை வந்து அவங்க எதிர்த்து போரிடுறாங்க. டர்க்ஸ் நான் டர்க்கிஷ் பீப்புள், அவங்க 2 பேருக்கும் வந்து சண்டை நடக்குது. இதனால் ஃப்ரைட்ஃபுல் மசாக்கர்ஸ் அண்ட் அட்ராசிட்டிஸ்லாம் நடக்குது. மசாக்கர்ஸ் அப்படின்னா படுகொலை, அட்ராசிட்டிஸ்னால் அட்டூழியம் பண்ணுறாங்க, படுகொலை நடக்குது. 2 பேருக்கும் வெட்டுக்குத்து நடந்துகிட்ருக்கு. யாருக்கு, டர்க் எம்பையர், ஒட்டமன் எம்பையரில் டர்க்ஸுக்கும் நான் டர்க்கிஷ் பீப்புள்ஸ்க்கும் வந்து சண்டை நடக்குது. இந்த சண்டையின் போது என்ன ஆகுது அப்படின்னா, டர்க்ஸு ஒட்டமன் எம்பையர் வந்து கொஞ்சம் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிடுது. அதனால் அவங்களுக்கு கீழே இருந்த நாடுகளான கிரீஸு, செர்பியா, பல்கேரியா இவங்க 3 பேரும் வந்து டர்க்லேருந்து தனியாக வந்துடுறாங்க. அவங்க சுதந்திரம் ஆயிக்கிறாங்க. டர்க் வந்து அவங்களோட ஆதிக்கத்தில் வந்து இந்த 3 நாடுகளையும் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இப்போ சுதந்திரமாக ஆயிட்டு சுதந்திரமான இந்த 3 நாடுகளுக்குள்ளே திரும்பவும் சண்டை நடக்குது. இந்த 3 நாட்டுக்குள்ளே என்ன சண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெக்சிடோனியா அப்படின்ற ஒரு பகுதியை தனக்குள்ளே வந்து வச்சுக்கணும், தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நாடுகளும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 1912 பால்கன் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் கொண்டு வராங்க, ஒரு கொள்கையை கொண்டு வராங்க. அந்த திட்டத்தின் மூலமாக டர்க்கிஷ் ஃபோர்ஸை அட்டாக் பண்ணி தோற்கடிக்கிறாங்க. சரிங்களா. பால்கன் லீகுன்ற ஒரு லீகை கொண்டு வந்து டர்க்கிஷ் ஃபோர்ஸை அவங்க எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிடுறாங்க. அடுத்தது இம்மீடியட் காஸ். போருக்கான இம்மீடியட் காஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் ஆஃப் த செஷன். சரிங்களா. ஆன் ஜூன் 28, 1914 1914 எம்பரர் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஹங்கரியோட எம்பரராக இருந்த ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட் அப்படின்ற ஒரு எம்பரரை
பிரின்சிப் அப்படின்ற போஸ்னியன் செர்ப்னா செர்பியா நாட்டை சேர்ந்த பிரின்சிப் அப்படின்றவர் தோற்கடிச்சிடுறாரு. சரிங்களா, கொலை பண்ணிடுறாரு. ஆஸ்ட்ரியா சா திஸ் ஆஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு எலிமினேட் செர்பியா ஆஸ் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். அதனால் ஆஸ்ட்ரியா என்ன பண்ணுறாங்க, செர்பியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, அவங்கள வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரியா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட நாட்டு அரசரை வந்து கொலை பண்ணிட்டாங்க இல்லைங்களா, அதனால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அடுத்தது என்ன ஆகுது, இப்போது இந்த சண்டை மூலமாக செர்பியாவுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் வந்து இப்போ பகையை உண்டாயிடுச்சிங்களா. செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரஷ்யா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து கிளம்புது. செர்பியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமரை வந்து கேள்விப்படுறாங்க. ஆல்ரெடி ரஷ்யாவுக்கும் யாருக்கும் பயங்கரமான சண்டை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஜெர்மனியும் ரஷ்யாவும் ஆப்போசிட் பார்ட்டில் இருக்காங்க, குரூப்பில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டீட்டெயிலோட ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம். சரிங்களா, இந்த ரூமர்னால என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா வந்து ஃபஸ்ட்டு போரிடக்கூடாது, நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி முதல்ல தாட் தட் இட் ஷுட் ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு. ஜெர்மனி வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் போரிடணும் அப்படின்னு அவங்க இறங்குறாங்க. ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் முதல்ல போர் வந்து மூழுது. அதுக்கப்புறம் ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில எந்த ஒரு சண்டையும் கிடையாது. ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நோ குவாரல், 2 பேருக்கும் எந்த சண்டையும் கிடையாதுனாலும் ஃப்ரான்ஸ் ரஷ்யன் அலையன்ஸு, ரஷ்யாவுக்கும் ஃப்ரான்ஸும் 2 பேரும் ஒன்றா கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜெர்மனி என்ன பண்ணுவாங்க, ஃப்ரான்ஸை மட்டும் விட்டுருவாங்களா? ஜெர்மனி போத் ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யாவையும் வந்து எதிர்த்து போரிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த வாரில் பிரிட்டனும் இதுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுறாங்க. ஏன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா எல்லாருமே கூட்டு தானே, இவங்களும் இது வார்க்குள்ளே என்ட்ரு ஆயிடுறாங்க. இதுதான் வேர்ல்ட் வார் 1க்கான முக்கியமான காஸ். இதை வந்து நம்ம போய் டீட்டெயிலே முடிச்சிடலாம். The Balkan Wars. Both the Turks and their subjects of different nationalities in the Balkans indulged in the most frightful massacres and atrocities in the Balkans. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, டர்க்கும் அவங்களோட நாட்டில் இருக்கிற மற்ற நேஷ்னாலிட்டிஸ்க்கும் வந்து இடையில சண்டை வந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. They attacked Greece, Serbia, Bulgaria and later Montenegro for control of it. அவங்க என்ன பண்ணாங்க, கிரீஸ், செர்பியா, பல்கேரியா எல்லாரையுமே வந்து அட்டாக் பண்ணாங்க. அதனால 1912 தே ஃபார்ம்டு பால்கன் லீக் அப்படின்றத ஒன்று அமைச்சு த லீக் அட்டாக்டு அண்ட் டிஃபீட்டட் டர்க்கிஷ் ஃபோர்ஸஸ் இந்த ஃபர்ஸ்ட் பால்கன் வார். லீக் வந்து என்ன பண்ணாங்க, டர்க்கிஷ் ஃபோர்ஸை அட்டாக் பண்ணி தோற்கடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு பால்கன் வாரில். த செகண்ட் பால்கன் வார் எண்டட் வித் சைனிங் த ட்ரீட்டி ஆஃப் புச்சாரிஸ்ட் இன் ஆகஸ்ட் 1913. செகண்ட் பால்கன் வார் எப்போ முடிஞ்சுது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது இமீடியட் காஸ். ஆன் 28th June 1914 Archduke Franz Ferdinand was assassinated by Princip. Assassinated அப்படின்னா கொலை செய்யப்பட்டார். போஸ்னியன் செர்ப் பிரின்சிப் அப்படின்றவர் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட் ஆஸ்ட்ரியாவோட எம்பரரை வந்து கொலை பண்ணுறாரு. ஜெர்மனி டிக்ளேர்டு வார் ஆன ரஷ்யா. இதெல்லாம் வந்து நம்ம நடுவில் இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் இங்கே விட்டுட்டாங்க. அதனால தான் மெயினாக வந்து உங்களுக்கு இதை சொன்னதே. இப்போ ஜெர்மனி டிக்ளேர்டு வார், அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, செர்பியனுக்கு வந்து இப்போ செர்பியாவுக்கு ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ண போகிறத கேள்விப்பட்டதுனால ஜெர்மனி முதல்ல முந்திக்கிட்டு ஜெர்மனியும் ரஷ்யாவும் போரிடுறாங்க. அந்த கண்டென்ட்டை தான் வந்து இங்கே நம்ம கொண்டு வந்துடணும். ஜெர்மனி டிக்ளேர்டு வார் ஆன் ரஷ்யா ஆன் 1st August. ஓகேவா. ஜெர்மனி had no quarrel with France, but because of France-Russian alliance, the German army which was planning a war against both France and Russia wanted to use the occasion to its advantage. அதாவது ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் எந்த சண்டையும் கிடையாது. இருந்தாலும் ஃப்ரான்கோ ரஷ்யன் அலைன்ஸ்னால ஜெர்மனி என்ன முடிவு பண்ணாங்க, போத்து ஃப்ரான்ஸ், ரஷ்யா 2 பேரையுமே வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. த ஜெர்மன் வயலேஷன் ஆஃப் பெல்ஜியன் நியூட்ரலிட்டி ஃபோர்ஸ் பிரிட்டன் டு என்டர் வார். ஃபைனலாக பிரிட்டனும் வந்து வாரில் என்டர் ஆகிட்டாங்க. சரியா, நீங்கள் பெட்டர் ரிசல்ட் நீங்கள் பார்க்கணும், இந்த டீட்டெயிலை ஈஸியாக நீங்கள் இன்னும் நல்லா ரீகால் பண்ணணும் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சார்ட்டில் காட்டின அந்த டயக்ராம்ஸ் குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு கலர் பேப்பரில் எழுதி
அந்த டீட்டெயிலுக்கு பக்கத்தில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு 100% ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.